எந்த நாட்டுல தீவிரவாத அமைப்புகள் இயங்கி வருதோ அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம், அந்த நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு பொறுப்பு கூறியே ஆகணும். அந்த தீவிரவாத அமைப்புகளோட அந்த அரசாங்கம் யுத்தம் செஞ்சு அவங்கள அடக்கணுமே ஒழிய, அடுத்த நாட்டு மக்களுடைய அடுத்த நாட்டு அரசாங்கத்துடைய யுத்தம் செய்யறது, அவங்க பலத்தை காட்டுறது, அது ஒரு நல்ல செயல் இல்லை. அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நீதித்துறைகளும் ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு குற்றவாளி தப்பிச்சு போனாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்ட கூடாது அப்படின்னு. அந்த வகையில இப்ப ரீசெண்டா பஹல்காம்ங்கிற இடத்துல 4 பேர் செஞ்ச தப்பால 40 கோடியோ இல்ல 400 கோடி மக்களோ பாதிக்கப்படுறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. போர் ஆரம்பிச்சா அதுல எவ்வளவு அப்பாவி மக்கள் உயிரிழப்பாங்க, எவ்வளவு கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, எவ்வளவு சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இருப்பாங்க, வயசான தாத்தா பாட்டிமார் இருப்பாங்க. இதெல்லாம் எந்த வகையிலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 2 நாடுகளும் சுமூகமான முறையில சேர்ந்து இந்த தீவிரவாத குழுக்களை அழிக்கணுமே ஒழிய 2 நாடுகளும் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்லை. அந்த வகையில நம்ம பொதுமக்கள் ஆகிய நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பதவி ஆசை பிடிச்ச பதவி வெறி பிடிச்சவங்க தன்னை சீட்டை தன்னை பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அது எந்த பதவிக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ள நல்ல ஒற்றுமைகளை நம்ம வளர்த்துக்கணும். இந்த மாதிரி காட்டு மிராண்டுத்தனமான ஆட்களுக்கும் பதவி வரி பிடிச்சவங்களுக்கும் நம்ம பலியாடாக ஆகிடக்கூடாது. ஒரு சில காட்டு மிராண்டித்தனமான நபர்களால ஒட்டுமொத்த சமுதாயமும் கட்ட பெயர்கள் எடுக்கிறது, பாதிக்கப்படுறது, யுத்தத்தை ஆரம்பிக்கிறது, இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். நம்ம ஒற்றுமையாக வாழ்வோம். பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, 2 நாட்டில் இருக்கிற மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறது எதிர் அணிகளுக்கு பெரிய ஒரு இழப்பீடாகத்தான் இருக்கும். மனித நேயத்துடன் ஒற்றுமையாக வாழ்வோம்.